மாமியாரின் குழப்பம். சென்னையின் பிரபல ஜவுளி கடையில் இருந்தனர் கோமளம் குடும்பத்தினர். ஆயிற்று, அனைவருக்கும் ஜவுளி எடுத்து முடித்தாயிற்று. இனி கிளம்ப வேண்டியதான். மகன் அஜய் பில் பணம் சரி பார்த்து கொடுக்க எத்தனைக்கையில் மருமகள் சுஜா அவனது காதில் ஏதோ கிசுகிசுப்பதை பார்த்தாள் கோமளம். அஜயும் அவள் சொல்வதை கேட்டு தலையாட்டிவிட்டு அம்மாவிடம் வந்தான். அம்மா, சுஜா உள்ளாட வாங்க, மறந்துட்டாலாம். நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துடுறோம். இந்த பில்லுக்கு பணம் தரேன். கட்டிட்டு பார்சல் வாங்கிட்டு போய் காரில் உட்காருங்க சொல்லிக்கொண்டே பணத்தை அம்மாவிடம் நீட்டினான் அஜய். சரிப்பா. அவனிடம் இருந்து பணத்தை பெற்றுக்கொண்ட கோமளம் அதை கல்லாவினுள் செலுத்தினாள். இன்று என்னவோ கடையில் அவ்வளோவாக கூட்டமில்லை. பணத்தை செலுத்திவிட்டு துணிப்பையை பெற்றுக்கொண்ட கோமளத்தின் பார்வை எதிரே இருந்த சிசிடிவி திரையின் மீது எதர்ச்சையாக பதிந்தது. அதில் அஜயும் சுஜாவும் சீலை பிரிவில் நின்றபடி புடவையை விரித்து பார்த்த வண்ணம் இருந்தனர். உள்ளாட தானே வாங்குறேன்னு சொன்னாங்க, ஆனால் புடவையை பார்த்துட்டு இருக்காங்க. தேவையான துணிவை அனைத்தும் எடுத்தாகிவிட்டது. இப்போ போய் யாருக்கு எடுக்கிறாங்க? அதுவும் என்னிடம் கூட சொல்லாமல் யோசித்தவாறே துணிப்பையை பெற்றுக்கொண்டு காரில் சென்று அமர்ந்தாள் கோமளம். ஒருவேளை சுஜாவின் அம்மாவிற்கு சேலை எடுக்கிறாங்களோ? ஏன் அதை என்னிடம் சொன்னாதான் என்ன? தடுக்கவா போகிறேன்? மருமகளை மகள் போல் பார்க்குறேன்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் நான் ஸ்நேகிதியாக பார்க்குறேன்னு சுஜா கிட்டேயே சொல்லியிருக்கேனே. சுஜா கூட அடிக்கடி சொல்வாளே, அத்தை நீங்கள் ஜென்ரேஷன் கேப் இல்லாமல் பழகுறீங்க. நான் அஜயை விட உங்கள் கூட ரொம்ப சௌரியமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்வாளே. ஆனால் அவள் அம்மாவுக்கு புடவை எடுக்கிறது ஏன் என்கிட்ட மறைக்கணும்? என்னை பற்றி அவள் புரிந்து கொண்டது அவ்வளோதானா? தலையை வலிப்பது போல் இருந்தது கோமளத்திற்கு. அரை மணி நேரம் பொறுத்து துணி பையோடு வந்த மகனும் மருமகளும் எடுத்த புடவையை பற்றி ஏதும் பேசாமல் மௌனித்தது அவளது வருத்தத்தை மேலும் அதிகரித்தது. மௌனமாக இருளில் கழிந்து பகல் பொழுது ஆதவனின் வருகையால் சற்றே சிவந்து இருந்தது. விடிந்து ரொம்ப நேரம் ஆயிட்டா? வாரை சுருட்டியபடி எழ ஆரம்பித்தாள் கோமளம். அத்தை, பொறுமை பொறுமை சொல்லியவர் சிரித்தபடி வந்தாள் சுஜா. இன்னைக்கு நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சுஜாவை கேள்வியோடு நோக்கினாள் கோமளம். இன்னைக்கு என்னவா? மீண்டும் அழகாக சிரித்த சுஜா மென்மையாக கூறினாள். இன்னைக்கு என் அத்தைக்கு, அதாவது என் இனிய சிநேகிதிக்கு பிறந்த நாள். அதற்கு என் பரிசாக இந்த புடவை. பின்புறம் மறைத்திருந்த புது புடவையில் நீட்டினாள். பிடிச்சிருக்கா அத்தை? நேற்று கடையில் எனக்கு தெரியாமல் எடுத்தது இதற்கு தானா? புடவையோடு சேர்த்து மருமகளையும் ஆற தழுவி கொண்டாள் கோமளம்.